இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஒரு ஆணவ படுகொலை என்பது நடந்திருக்குங்க. இப்போ சோசியல் மீடியால ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த காலகட்டத்துல யாருமே சாதியே பார்க்கறது இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் என்னங்க இது? ஆக்சுவலா இந்த செய்தி ஊடகங்களின் மூலமாக என்னால என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த கவின் அப்படிங்கிற அந்த பையன் வந்து சென்னையை சார்ந்த ஒரு ஐடி கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டையை சார்ந்தவங்க தான் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி அப்படிங்கிற தம்பதி. ஸோ 2 பேருமே எஸ்ஐ அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பெண், அதுக்கப்புறம் சுஜித் அப்படிங்கிற ஒரு பையன். நான் சொன்ன பாத்தீங்களா, சுபாஷினி அப்படிங்கிற அந்த பெண்ணும் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, இந்த கவின் அப்படிங்கிற அந்த தூத்துக்குடியை சார்ந்த பையனும் தூத்துக்குடியில இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு என்பது மலருது. நாளடைவுல கவின் மற்றும் சுபாஷினிக்கு அது வந்து காதலா மாறுது. சோ இந்த விஷயம் வந்து சுபாஷினி அவர்களுடைய ஃபேமிலிக்கு தெரிய வருது. சோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டிக்கிறாங்க. இல்ல அவன் வந்து வேற சாதியை சார்ந்தவன், அதனால இது வந்து வேணாம் அப்படின்ட்டு சுபாஷினி அவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கண்டிச்சிருக்காங்க. நிலையில ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து இந்த சுபாஷினி அப்படிங்கிற பெண் வந்து ஒரு சித்தா டாக்டரா இருந்துகிட்டு இருக்காங்க. கவின் வந்து அவங்களுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அந்த மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காரு. சோ அப்ப வந்து சுபாஷினி கிட்ட கவின் வந்து பேசியிருக்காரு. சோ இந்த விஷயம் எப்படியோ சுபாஷினி அவர்களுடைய தம்பியான சுஜித்துக்கு வந்து தெரிஞ்சு வந்திருக்கு. சோ அந்த சுஜித் அப்படிங்கிற அந்த பையன் வந்து கிளம்பி வந்திருக்கான். வந்து கவின் கிட்ட வந்து ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி கவினை வந்து கூப்பிட்டு போயிருக்கான், தனியா கூப்பிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவாளாலேயே வெட்டி கவினை வந்து படுகொலை செஞ்சிருக்கான் சுஜித் அப்படிங்கிற அந்த பையன். இப்ப போலீஸ் வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு இப்ப வந்து சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கவின் அப்படிங்கிற அந்த பையன் வந்து நல்லா வெல் செட்டிலுங்க, நல்ல சேலரி வாங்கிட்டு இருக்கான், நல்ல செட்டிலான ஃபேமிலி. பட் இந்த கேஸ்ட் அப்படிங்கிற இந்த டிஸ்கிரிமினேஷன் மூலமாக ஒரு பையனுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்குன்னா இது வந்து எவ்வளவு மனசுக்கு கஷ்டமளிக்குது தெரியுமா? டெக்னாலஜி ஓரியன்டா, இந்த காலத்துக்கு ஓரியன்டா எவ்வளவோ வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் எப்பதான் முடிவு வரப்போகுது? இது போன்ற விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்ன்றதை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.